கொரிந்தியர் 9:25. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். இச்சை அடக்கம் என்பதற்கு தெளிந்த புத்தி, சுய கட்டுப்பாடு என்று பல பொருட்கள் உண்டு. ஒழுங்கு, டிசிப்ளின் என்று பல அர்த்தங்கள் உண்டு. நம்ம போராடுகிறோம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு, சாட்சியாய் வாழ்வதற்கு நாம் போராடுகிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்பதுதான் ஒரு வெற்றி முழக்கம். நல்ல போராட்டம் என்பது என்ன? இச்சை அடக்கத்தோடு போராடுவது. எப்படி வேணால் போராடலாம் என்பது அல்ல, இப்படித்தான் போராட வேண்டும். அப்படி ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு உலக பிரகாரமாகவும் அது இருக்காங்க. 1942 ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை காந்தி அவர்கள் ஆரம்பித்தார் இந்திய சுதந்திர போராட்டத்தில். அதாவது அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை, வரி கட்ட மாட்டோம், அரசாங்கத்தினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், வெள்ளையனே வெளியேறு, அதான் வெள்ளையனே வெளியேறு, குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு ஒன்று நடத்தினார். காந்தியினுடைய தலைமையில் காங்கிரஸ் இயக்கம் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியது. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு அதுவும் ஒரு முக்கியமான காரியம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் இந்திய மக்கள் வெகுண்டு எழுந்து சில வெள்ளைக்காரர்களை கொன்று விட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில், ஒரு குறிப்பிட்ட இடத்துல காந்தி என்ன சொன்னார்? இதோடு என் போராட்டத்தை நிறுத்தி கொள்கிறேன். வன்முறையால் எனக்கு கிடைக்கிற சுதந்திரம் வேண்டாம், அகிம்சா வழியில் கிடைக்கிற சுதந்திரம் தான் வேணும். வன்முறையால் கிடைக்கிற சுதந்திரம் எனக்கு வேண்டாம். அந்த குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு, அந்த போராட்டத்தையே அவர் வாபஸ் வாங்கிட்டார். மகாத்மா காந்தியடிகள் ஒன்றில் பிடிவாதமாக இருந்தார். ஒரு உலகத்தார் தான், ஒரு சன்மார்க்கர், ஒரு உலகத்தார், நம்ம நாட்டின் தந்தை. அவர் உறுதியாக சொன்னார், எப்படியும் சுதந்திரம் வாங்கிடலான்றது, அப்படி ஒரு சுதந்திரம் எனக்கு வேண்டாம். வன்முறை அற்ற வழியில் போய், அமைதி வழியில் போய் சுதந்திரம் வாங்கணும், ஜனநாயக வழியில் போய் போராட்டம் நடத்தி சுதந்திரம் வாங்கணும். அதை சாதித்தும் காட்டினார். வேறு சில சர்வதேச சூழல்களும் சுதந்திரம் கொடுப்பதற்கு வழி வகுத்தன. ஆனால் சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பதில் காந்தியாருடைய பெரும் பங்கு உண்டு. அதனால தான் அவருடைய தேச தந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார். எப்படியும் போராடலாம், எப்படியும் ஊழியம் செய்யலாம், எப்படியும் ஆத்துமாக்களை சம்பாதிக்கலாம்னா அது தப்பு. இப்படித்தான் ஆத்துமா ஆதாயம் செய்யணும்னு இருக்குது. எப்படியும் ஆள் சேர்க்கணும், அவ்வளோதான். கூட்டம் சேர்க்கணும், என்ன வேணால் கூட்டம் சேர்க்கறதுக்கு என்ன வேணால் செய்யலாம். அதே போல் ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்ன வேணால் செய்யலாம் என்று சில நேரங்களில் செய்து விடுகிறார்கள். ஆண்டவர் சுகம் அளிக்கிறவர் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் அவர் சுகம் அளிப்பதில்லை. பல நேரங்களில் பலருக்கு சுகம் கொடுக்கிறார், சில நேரங்களில் சிலருக்கு சுகம் கொடுப்பதில்லை. கண்டிப்பாக உங்களை சுகமாக்குவார் என்று கர்த்தர் அப்படி ஒரு வெளிப்பாடு கொடுத்தால் நாம் சொல்லலாம், இல்லைன்னா நாம் சொல்ல முடியாது. அதனால் ஆசை காட்டியோ, கர்த்தர் ஆசை காட்டுகிறார். நயங்காட்டி அழைத்தேன்னு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நயங்காட்டலாம், நாம நயங்காட்டக்கூடாது. ஒருவன் பிச்சை எடுத்தவனை பார்த்து பேதுரு சொன்னால், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொன்னான். இப்போ என்கிட்ட வந்தால் உனக்கு பணம்லாம் கொடுக்க முடியாது, பண உதவி செய்ய முடியாது, உன்னுடைய கால்களை நான் சுகமாக்க முடியும், அந்த கிருபை எனக்கு இருக்குது, அந்த வரம் எனக்கு இருக்குன்னு சொன்னான். ஒரு எல்லாரிடத்திலும் அற்புதங்களை செய்யும் சக்தி இல்லை. நம்ம என்ன சொல்லலாம்? உன் காலை சுகமாக்குவதற்கான வரம் என்கிட்ட இல்லை, ஆனால் பணம் என்கிட்ட இருக்குது, உனக்கு நான் பண உதவி செய்கிறேன்னு சொல்லலாம். பண உதவி செய்வதற்கு ரட்சிப்பை நான் முதனையாக விதிக்கக்கூடாது, பண உதவி செய்யலாம். அந்த அன்பில் தொடப்பட்டு அவன் வரான். நகோமியினுடைய அன்பில் தொடப்பட்டு ரூத்து வந்தா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்னு சொன்னான். அப்படி எல்லாரும் வருவதில்லை, யாராவது சிலர் தான் அப்படி வருகிறார்கள். நம்முடைய அன்பு, நாம் செய்கிற நன்மைகளால் தொடப்பட்டு நம்முடைய ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் ரொம்ப சிலர் தான், வெகு சிலர் தான். கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் படித்த எத்தனையோ பேர் மதவாதிகளாய் மாறியிருக்கிறார்கள், மத தலைவர்களாய் சாமியார்களாய் மாறியிருக்கிறார்கள். ஆதாரம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. அதனால் அது அல்ல நம்முடைய நோக்கம். நாம் இச்சை அடக்கத்தோடு, ஒழுங்கோடு நாம் எப்படி செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எதை செய்கிறோம் என்பது முக்கியம் மட்டுமல்ல, ஆத்துமாக்களை ஆண்டவர்களை கொண்டு வரணும். நோக்கம் நல்ல நோக்கம்.
எப்படி வேணாலும் கொண்டு வரலான்றது தப்பான நோக்கம். அது தப்பு. ஆத்துமாக்களை கூட்டத்தில் கூட்டணும், அது தப்பு இல்லை. கூட்டத்துக்கு கூட்டம் கூட்டுறது தப்பு இல்லை. ஆனால் எப்படி வேணாலும் கூட்டலாம் என்று சொல்வது, சில நேரங்களில் உணவு கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வீட்டில் போய் மாலை கூட்டம் முடிஞ்ச பிறகு வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட நேரம் ஆயிரும். அதனால் ஒரு ஆகாரம் ஒழுங்கு பண்ணிட்டா அவங்க நிம்மதியாக வந்துடுவாங்க. அது 9 மணி 9:30 மணிக்கு கூட்டம் முடிஞ்ச பிறகு ஹோட்டலுக்கு போக வேண்டாம், வீட்டில் போய் சமைக்க வேண்டாம், இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒழுங்கு செய்வது நல்லது, தப்பு இல்லை. ஆனால் சாப்பாடு போட்டால் தான் கூட்டம் வரும். கூட்டத்தை கூட்டுவதற்காகவே சாப்பாடு போடுவது என்கிற நோக்கம், நம்ம நோக்கத்தை ஆண்டவர் பார்க்குறார். வெளியில் அது சரியாக இருக்கலாம், உள்ளுக்குள்ளே நம்ம நோக்கத்தை ஆண்டவர் பார்க்குறார். தீய நோக்கம் பாவமாம். நம்ம ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். அதனால் ஒரு டிசிப்ளினோடு நம்ம போராடணும், ஒரு ஒழுங்கோடு போராடணும். நம்ம போகிற பாதை ஒரு சரியான பாதையாக இருக்கணும். போகிற இடம் சரியாக இருந்தால் மட்டும் போதாது, போகிற பாதை சரியாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 2 எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடிய நாட்கள், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். மனிதர்கள் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள். சமீபத்தில் ஒரு அரசியல் தலைவர் புதிதாக அரசியலுக்கு வந்தார். தன்னை தூய சக்தி என்று சொல்லிக் கொண்டார். அவருடைய மனைவி அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். அவருக்கு வேறு ஒரு தவறான உறவு இருக்கிறது, எங்களுக்கு விவாகரத்து வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். பிள்ளைகள் யாரும் அவருடைய கூட்டங்களுக்கு வரல. பதவியேற்பு விழாக்கு கூட மனைவியோ பிள்ளைகளோ வரல. அவருடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன சொன்னாங்க, எவன் யோக்கியம், எந்த அரசியல் தலைவன் யோக்கியம், எவனும் யோக்கியம் இல்லை, அவன் இப்படி இவன் இப்படி எவனும் எல்லாம் அப்படி தான், எங்கள் தலைவர் மட்டும் குறை சொல்லாதீங்க. ஒரு பெண்ணு ஒருபடி மேலே போய் வீடியோ போட்டிருந்தா அந்த அரசியல் தலைவருடைய ஆதரவாளர், ஒன்றும் இல்லாதவனே 1க்கு மேற்பட்ட பெண்களை வைத்திருக்கிறான், எங்கள் தலைவர் கோடீஸ்வரன், எத்தனை பொண்ணை வேணால் வச்சுக்கலாம் என்று அவள் வெக்கம் இல்லாமல் முகத்தை காட்டி வீடியோ போட்டிருந்தா. எங்கே போயிட்டு பாருங்கள், காலம் எங்கே போயிடுச்சு. அதாவது இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் மனிதர்கள் இருப்பார்கள். மனிதர்கள் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருக்க போய் தான் தலைவர்கள் அப்படி இருந்தால் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமாம், எமன் ஒழுங்கு எல்லாம் அப்படி தான் இருக்கான், போ, பணக்காரன்னா அப்படி தான் இருப்பான், பெரிய ஆள்னா அப்படி தான் இருப்பான் என்று ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஜனங்கள் ஆதரித்தார்கள். அதுக்கப்புறம் தேர்தல் முடிவு வந்த பிறகு அந்த பேச்சே அடங்கி போச்சு. அதனால் இந்த இச்சை அடக்கம் இல்லாத, ஒழுங்கு இல்லாத, சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். அதனால் சுய கட்டுப்பாடோடு, ஒழுங்கோடு, இச்சை அடக்கத்தோடு நாம் போராட வேண்டியது அவசியம். சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா வேதம் வாசிப்பாங்க, நல்லா உபவாசிப்பாங்க, நல்லா ஊழியம் செய்வாங்க, இச்சை அடக்கம் இருக்காது. கர்த்தர் நம்முடைய போராட்டத்தில் இச்சை அடக்கத்திற்கு முக்கிய பங்கம் உண்டு. இச்சை அடக்கம் என்கிற பாதையில் தான் நாம் போராட வேண்டும். ஆமென்.